ஹாய் எல்லாருக்கும். என்னோட கசின் சிஸ்டரோட மேரேஜ் வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரெப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ ட்ராப்பிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரூமில் வந்துட்டு ஹேங் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு காமிச்ச படம் வந்துட்டு திருபுவனத்தில் எடுத்தது. இது வந்துட்டு கல்யாணம் பொண்ணு அழைச்சிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வேர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வயலட் கலர் சாரீ, அதாவது நிச்சயதார்த்த புடவை, இது வந்துட்டு பிரகாஷ் சில்க்ஸில் எடுத்தது. இது நிறைய பேர்த்தோட ஃபேவரட் போல் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு கூட ஷார்ட்ஸை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தா எங்கே எடுத்தீங்க அப்படின்ட்டு. இந்த ரெட் கலர் வந்துட்டு பாபுசா அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு வரமகாலட்சுமியில் எடுத்தது. இதில் வந்து ரெட் அண்ட் வயலட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வரமகாலட்சுமியில் எடுத்ததும் இது பிரைட்ஸ்மெய்ட், என்னோட தங்கச்சி, சின்ன தங்கச்சியோட சாரீ இது. எல்லா ஆரி ஒர்க்குமே வந்துட்டு பிரிண்ட்ரெஸ்ட்டில் பார்த்துட்டு பெரம்பலூரில் இருக்க சுபிக்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வந்து கொடுத்துருந்தோம். அவங்களும் எங்களுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் பண்ணி கொடுத்தாங்க. பட் நீட்டாக நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த நாள் வந்துட்டு பந்தக்கால் நலங்கு வைக்கிறது, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எங்கள் அண்ணி வந்துட்டு அந்த மிரர் பெயிண்டிங் ரீசெண்டாக ஃபேமஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. எங்கள் அண்ணி ஆர்ட் ஒர்க்கு அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பற்றி பேஷனேட்டாக பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. உங்களுக்கு அதுக்காவது அது ரிலேட்டடான ஒர்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ணி வந்து லைவாக சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. இந்த கோலம் கூட அவங்க தான் போட்டாங்க. ஸோ அந்த வரைகிறதுல வந்து ரொம்ப நல்லா அண்ணி பண்ணுவாங்க. காலையில் 4:30 போல் எண்ணெய் வச்சுட்டு குளிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு இது இல்லையா, ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மார்னிங் 9 போல் வந்துட்டு பந்தக்கால் பண்ணாங்க. எல்லா மாமா அத்தை எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சீர் செய்கிறது, புடவை தரது எல்லாமே வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு ஹேர் ஸ்டைலு, மேக்கப் வந்து என் தங்கச்சியை போட்டுக்கிட்டா. ஹேர் ஸ்டைலு, சாரீ ட்ரெப்பிங் எல்லாமே எங்கள் அண்ணி பண்ணாங்க. சாரீ ட்ரெப்பிங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க ப்ரொஃபஷ்னலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு விளம்பரத்தில் வரும்ல, இன்ஜினியரிங்கை விட்டுட்டு டீ ஸ்டால் போட்டுரு, அந்த மாதிரி நாங்கள் அன்னிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். வந்து ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதை விட்டு நீங்கள் இதை ஏதாச்சும் ஆரம்பிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்கக்கிட்ட நேச்சுரலாகவே அது வருது இல்லை, நிறைய பேர் ட்ரை பண்ணி கூட வராமல் இருந்திருக்கு. நேச்சுரலாக வருதுங்கிறது கண்டிப்பாக ஒரு பிளெஸ்ஸிங் தான் இல்லையா. சூப்பராக நலங்கு நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து அடுத்து மெஹந்திக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். திருச்சியிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவங்க ப்ரொஃபைலில் போய் பார்க்கும்போது நிறைய இது நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்த்தி சிவகார்த்திகேயன் கூட போட்டிருந்தாங்க. லைட்டாக பார்க்க அவங்க லைட்டாக அப்படி இருந்தாங்க. நாங்கள் கூட கேட்டோம், நீங்கள் ஏதாவது அவங்களோட கசினா ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைடல் வந்து ஒரு பேசிக் ப்ரைடல் தான் போட்டோம். 3.5K. மேக்கப் வந்துட்டு என்னோட சிஸ்டரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான். அவங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. ஸ்டைல் ஸ்டேஷன் பை திவி, திருச்சி பெரம்பலூர் சைட்லலாம் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக சட்டிலாக அவளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பின்னாடி எப்பயும் வந்துட்டு குஞ்சம் வைப்பேன் இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கீழே அழகாக பீட்ஸ் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. மார்னிங் வந்துட்டு 9:30 போல் நல்லபடியாக மேரேஜ் நடந்து முடிஞ்சிச்சு. 11 years ஆஃப் லவ் வந்துட்டு ஃபைனலி ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி மாறியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்கினாங்க. ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மாலை மாற்றுறது, அதுக்கப்புறமா அந்த ஒரு பெரிய குடத்தில் தண்ணி ஊற்றி மோதிரம் போட்டு விளையாட வைப்பாங்கள்ல, ஸோ அது எல்லாமே வந்து அழகாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு கேண்டி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு இது தான் வந்து தங்கச்சி சூஸ் பண்ணியிருந்தா. எல்லா சைடும் வந்து நியர்லி ஒரு 7 ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இருப்பாங்க போல். எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக தனியாக எல்லாரையுமே ஃபோக்கஸ் பண்ணி யாரையுமே விடாமல் ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. ஜுவல்ஸ் வந்துட்டு நிறைய பேர் நல்லாயிருக்கு, சூஸ் பண்ணது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஐடியா என்னென்னு எனக்கு தெரியல, என் சிஸ்டர்கிட்ட கேட்டிருக்கேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுறேன் மறக்காமல். இதெல்லாம் வந்து முடிஞ்சோடனே ஆல்ரெடி எங்கள் குரூப்பில் 2 பேர் அவுட்டு. என் சிஸ்டர், இப்போ எங்கள் அண்ணா 2 பேருமே அவுட்டு. இன்னும் 3 பேர் இருக்கோம். பார்ப்போம். எனக்கு மேரேஜ் பற்றின ஒரு பெரிய அபிப்பிராயம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த லெஹங்கா வந்துட்டு கோஸ்கியில் எடுத்தா, 50% ஆஃபராக இருக்கும் போது எடுத்தா. இதுதான் வந்துட்டு இது என்கேஜ்மெண்ட் புடவை. இந்த புடவை தான் வந்து என் ஃப்ரெண்ட் கேட்டிருந்தா, ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே எடுத்தாங்கன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு. இது வந்து என் சின்ன சிஸ்டரும் எடுத்திருந்தா லெஹங்கா. அந்த ஷாப் பேர் என்னங்கிறது தெரியல, நான் கரெக்டாக கேட்டுட்டு உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே ஓன் ஹேர் வச்சு பண்ணாங்க. எக்ஸ்டென்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரியல் ஹேரில் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. இது வந்துட்டு எங்கள் அண்ணி பண்ணது தான். அவங்க மேரேஜ்க்கு யூஸ் பண்ண எக்ஸ்டென்ஷனை வச்சு பண்ணாங்க. ஜுவல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணது அதுவுமே அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட சிஸ்டர் வந்து ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் செலக்ட் பண்ணாங்க. யாருமே இல்லாத போது வீடியோ இப்போ எடுத்திருந்தது. ரொம்ப நேரமாக போயிட்டனால ரொம்ப எம்டியாக இருந்தது. டெக்கரேஷன் பற்றி சொல்லணும், ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அப்படியே லாவெண்டர் ஹெவன் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரியல் ஃப்ளவர்ஸ். அப்படியே அந்த நைட்டில் வந்து அந்த லைட்டோடு பார்க்கும்போது ஏதோ ஒரு ட்ரீமியாக இருந்துச்சு. அப்படியே பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் அங்கங்கே நின்று வந்து சரி வரத்துக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு, சிஸ்டரு, அவளோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரியல் ஃப்ளவர்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நைட் லைட்ஸ் ஃபுல்லாக வந்து சூப்பராக இருந்துச்சு. பெரம்பலூரில் வந்துட்டு பூமணம் அப்படிங்கிற மண்டபத்தில் தான் நடந்துச்சு. ரிசப்ஷனோட சாப்பாடு ரொம்ப நல்லா, ரிசப்ஷனோட ஃபுட்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்பவும் வந்துட்டு இந்த நான்கு பண்ணி தானே வைப்பாங்க. ஸோ வெஜ்லேயே வந்துட்டு ப்ரான் மாதிரி நொங்கு இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருந்தாங்க.
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ரசமலாய் யூஸ்வலாக வந்து எல்லோவில் இருக்கும். ஸ்ட்ராபெரி ரசமலாய் அந்த ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் வெத்தலை பாயாசம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் டைம் இல்லாதனால வந்து எப்போவுமே ஓன் மேரேஜில் வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். உடனே அந்த இதெல்லாம் முடிஞ்சோடனே அடுத்த நாள் மார்னிங் தானே முகூர்த்தம், முன்னாடி நாள் ரிசப்ஷன். ஸோ அடுத்த நாள் டெக்கரேஷனில் ஆரம்பிச்சிருந்தாங்க. முகூர்த்தத்துக்கு வந்து சண்டை மேளமும் வச்சுருந்தாங்க. அதோட கிளிப் தான் இது. நல்ல வைப்பாக இருந்துச்சு. ஸோ இதோட பார்ட் 2 பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.